தமிழ் சங்கமம் நந்தினி தாயின் கொடி பறக்குது, நந்தினி கொடி பறக்குது. தமிழர் குடிசூழ நந்தினி கொடி பறக்குது, கொடி பறக்குது, நந்தினி கொடி பறக்குது. தமிழர் குடிசூழ நந்தினி கொடி பறக்குது. கொடியேறட்டும், இறக்கட்டும், விழுகிறக்கட்டும், தமிழர் படையொன்று எழுகிறதே, வாழட்டும், தமிழாளட்டும். ஏறட்டும், கொடியேறட்டும், இறக்கட்டும், விழுகிறக்கட்டும், தமிழர் படையொன்று எழுகிறதே, வாழட்டும், தமிழாளட்டும். 700 ஆண்டு காலமாக 1336ஆம் ஆண்டிலிருந்து தமிழர்கள் தமிழ்நாட்டை ஆளவில்லை. நீங்கள் எப்படி எந்த முறையில் எந்த விதத்தில் கேட்டாலும் இந்த கேள்விக்கு பதில் உண்டு. நீங்களே உங்கள் செல்போனை எடுத்து தட்டி பார்த்துக் கொள்ளுங்கள். 1920 மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு அந்த பிரசிடென்சியில சீஃப் மினிஸ்டரா முதலமைச்சரா இந்த தமிழ்நாட்டுக்கு வந்தவர்கள் யாரும் தமிழர்கள் இல்லை. இப்பே வேணாலும் நாங்க படிச்சு காமிக்கிறோம். ஆனா நீங்க ஒரு மக்களாட்சி, உங்களுக்கு உரிமை இருக்கு. அந்த உரிமைக்கு கேள்வி கேட்கணும், நீங்க தான் தேடி பார்க்கணும். நான் நல்லா இருக்கணும், என்னோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும், என் வாழ்வியல் நல்லா இருக்கணும், நான் ஓட்டு போடுற உரிமை எனக்கு இருக்குன்னா அந்த உரிமையை கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. அந்த உரிமையை நீங்களே எடுத்துக்கணும், யாரும் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. 1920 லிஸ்ட் எடுத்து பாருங்க. ரெட்டியார், நாயுடு, ராவ் யாருமே தமிழர்கள் இல்ல. இன்னொரு மிகப்பெரிய விவாதத்திற்கு உள்ளான ஒரு செய்தியை நான் சொல்லிவிட்டு போகிறேன். இந்த தமிழ்நாட்டின் தலைவர் அப்படின்னு நீங்க தூக்கி வச்சு கொண்டாடுங்களே பெரியார். இதே செங்கல்பட்டு இடத்தில் மாநாட்டில் எனக்கு நாயக்கர் என்ற பதவி வேண்டாம் என்று உதவினார் என்று எல்லோரும் பேசுகிறார்கள். சமத்துவத்தை பேசும் எல்லோரும் பேசுகிறார்கள். நாயக்கர் என்பது தமிழ் சாதி பிரிவுகளில் ஒன்று அல்ல. நீங்கள் தமிழ் குடிப்பெயர்கள் அப்படின்னு லிஸ்ட் எடுத்து பாருங்க. கவுண்டர், நாடார், பறையாச்சி, பள்ளி, பறையர்கள் இந்த மாதிரி இருக்கிறது தான் வன்னியர். இந்த மாதிரி நிறைய குடிகள் இருக்கு. தொழில் குடிகள், இதெல்லாம் தொழில் செய்து வந்த வகையில் இடப்பட்ட பெயர்கள். ஆனால் நாயக்கர் என்பதோ, நாயுடு என்பதோ, ராவ் என்பதோ இவர் தமிழகத்திற்கு உண்டான சாதி பெயர்கள் அல்ல. இந்த தமிழ்நாட்டை சேர்ந்த சாதிகள் அது இல்லை. தமிழ்நாட்டை சார்ந்த சாதி பெயர் இல்லாத ஒன்றை இந்த தமிழ்நாட்டில் இதே செங்கல்பட்டில் நடந்த மாநாட்டில் அவர் எனக்கு சாதி வேண்டாம் என்று துறந்தார் என்றால், தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு சாதி பெயரை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டில் நான் எனக்கு அந்த சாதி வேண்டாம் என்று எப்படி துறக்கலாம்? எந்த உரிமையை அவர் துறந்தார்? அவர் தெலுங்கானாவில் போய், ஆந்திராவில் போய் எனக்கு இந்த நாயக்கர் அப்படின்ற பதவி வேணாம் அப்படின்னு அவங்க திரும்பிருக்கணும். ஏன்னா தெலுங்கர்களுக்கும் ஆந்திரா அந்த மக்களுக்கும் உண்டான சாதிகள் தான் நாயக்கர் அப்படிங்கிற சாதி பெயர். அப்படின்ற ஒரு சாதி பெயரை அப்ப ஏன் தொடர்ந்தாரு அப்படிங்கிற ஒரு சூழ்ச்சியை நம்ம புரிஞ்சுக்கணும். நாயக்கர்ன்றது தமிழ் சாதி கிடையாது. ஏன்னா நான் சாதி போட்டுக்கல, நீங்களும் சாதி பேரை போட்டுக்காதீங்க. இப்ப சாதி ஒழிஞ்சுட்டா. இந்த குடி வரலாற பேச வேண்டியது மிக முக்கியம். உங்களுக்கு அது புரியாம கூட இருக்கலாம். ஆனா சில கேள்விகளை வச்சுட்டு போறோம். அந்த கேள்வியை உங்கள் வீட்டுக்கு சென்று தயவு செய்து இந்த மக்களாட்சியில் நீங்கள் உங்கள் மனசாட்சியை கேள்வி கேட்டு பாருங்கள். இப்ப நம்ம சாதி பேரை பின்னாடி யாரும் போட்டுக்கிறது இல்லை. அதாவது குடி பேரை போட்டுக்கோங்க அப்படின்னா நாடார், கவுண்டர், முதலியார், ஆசாரி. ஆசாரி குடின்றது தமிழ் குடி. அந்த மாதிரி நிறைய குடிப்பெயர்கள் இருக்கு. அந்த குடிப்பெயர்கள் யாரும் நீங்கள் போட்டுக்கொள்ள கூடாது என்று சொன்னார்கள் இல்லையா? அந்த குடிப்பெயரை இப்ப நம்ம போடுறது இல்லை. ஆனா இந்த தமிழ்நாட்டுல சாதி ஒழிஞ்சிருச்சா அப்படின்ற கேள்விக்கு நீங்களே பதில் கேட்டு பாருங்கள். இல்லை என்பதுதான் பதிலாக இருக்கும். நான் யாரும் என்னோட பெயருக்கு பின்னால் எந்த சாதியும் இப்ப போட்டுக்கிறது இல்லை. எல்லாரும் யாருமே போட்டுக்கிறது இல்ல. அவங்க பேரை மட்டும்தானே சொல்றீங்க, அப்பா பேரை கூட பின்னாடி சொல்றது இல்லை. சர்நேம் வந்து தமிழ்நாட்டுக்கே கிடையாது. அப்படின்னு இல்லாத நிலைமையிலும் சாதி இருக்கிறதா என்று கேட்டால் சாதி இருக்கிறது. இன்னொரு மிகப்பெரிய உண்மை, அப்ப சாதியை ஒழிச்சிட்டோம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்பவும் எப்படி சாதி இங்கே இருக்கிறது? ஏன்னா சாதியை ஒழிக்க முடியாது. சாதியை ஏற்றத்தாழ்வுகள் தான் இல்லையே ஒழிய சாதிகள் இருக்கிறது. சாதியை ஏற்றத்தாழ்வுகள் தான் பார்க்கக்கூடாது. நீ உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன், என்னை தாழ்ந்தவன் சொல்றதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கேட்டது? என்னை தாழ்ந்தவன் என்று எந்த அடிப்படையில் நீங்கள் சொல்லலாம்? என்னை தாழ்ந்தவன் என்று சொல்வதற்கு உங்களுக்கு ஒரு அடிப்படை காரணம் இருக்க வேண்டும் இல்லையா? நான் எந்த வகையில் தாழ்ந்தவன், எந்த விதத்தில் நான் உங்களோடு வேறுபட்டு இருக்கிறேன்? உங்கள் மாதிரியே தான் நானும் இருக்கிறேன். இதில் ஒரு மிகப்பெரிய அரசியல் சூழ்ச்சியை சொல்லிவிட்டு நாங்கள் சொல்கிறோம். ஆரியமும் திராவிடமும் இந்த நாட்டை நாசமாக்கியது. ஆரியம் என்ன சொன்னுச்சு? பிராமணர்கள், வைசியர், சத்திரியர், சூத்திரர் அப்படின்னு ஒரு 4 பிரிவுகள்.
ஓபிசி, பிசி, எஸ்சி. அப்படின்னு சொன்ன அதுவும் ஃபேன்சியா இருக்குல்ல, அப்படி இல்ல. தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர். பிசினா பேக்வர்ட் கிளாஸ், பிற்படுத்தப்பட்டோர். எம்பிசி மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர். அப்புறம் உயர் சாதியினர். என்னை பிற்படுத்தப்பட்டவன் என்பதற்கோ மிகவும் பிற்படுத்தப்பட்டவன் என்று சொல்வதற்கோ என்னை தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்வதற்கோ அந்த அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது? திராவிட மாரியத்தை எதிர்க்குதில்ல, இந்த வர்ணாசிரமம் இல்ல, சனாதனம் இல்ல அப்படின்னு திராவிடம் எதிர்த்தது இல்ல. அப்ப திராவிடம் என்ன செய்யணும்? நீங்கள் யாரும் உயர்ந்தவரும் இல்லை, தாழ்ந்தவரும் இல்லை, எல்லோரும் ஒன்றுதான் என்று சொல்ல வேண்டும் இல்லையா? ஆனா அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு வகையை பிரிச்சிருக்காங்க. நான் திரும்பவும் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். scheduled caste, scheduled tribes, backward class, most backward class, forward caste அப்படின்னு என்னை பிற்படுத்தப்பட்டவனாகவோ மிகவும் பிற்படுத்தப்பட்டவனாகவோ தாழ்ந்தவனாக பிரிக்கும் அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தது? என்னை தாழ்ந்தவன் என்று சொல்வதற்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? எப்போதும் போல எல்லா மனிதனையும் போல எல்லா சமூகத்தையும் பெற்றிருக்க ஒருவனை நீங்கள் தாழ்ந்தவன் என்று எப்படி சொல்லலாம்? இந்த மக்களாட்சி முறையில இன்னொரு கேள்வியை நான் கேட்கிறேன். நான் ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன்ல ஒரு வேலையில இருக்கேன். போன வருடம் 2024-25 நிதியாண்டுக்கான வருவாய், அதாவது வருமான வரி, வருமானம் 7 லட்சத்துக்கு மேல சம்பாதிச்சா வரி கட்டணும் அப்படின்னு, அதாவது வருமான வரி அப்படி கட்டணும்னு ஒரு விதி இருக்கு. இந்த வரியெல்லாம் வாங்கிதான் இந்த அரசாங்கம் நமக்கு எல்லா விதமான சலுகைகளையும் தருது. இது யாரும் அவரவர்கள் வீட்டு பணம் அல்ல. முதலில் நம்ம புரிந்து கொள்ளுங்கள். இன்னொரு முக்கியமான ஒரு வேண்டுகோளை உங்களுக்கு வச்சிருக்கேன். அரசியல்னா இப்படிதான் இருக்கும், அரசியல்னா இதுதான், அரசியல்னா இப்படிதான் இருக்கும், அரசியல் இதுதான் சாதாரணம். ஒரு வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, ஒரு காரு, ஒரு பந்தாவா, ஒரு மேடை, இது கிடையாது அரசியல், இது கிடையாது அரசாங்கம். அப்படி எந்த சட்டமும் சொல்லவில்லை. சட்டம் என்ன சொல்கிறது? மக்களோ மக்களுக்காக மக்களே ஆட்சி புரியும் ஆட்சி என்ற அந்த அதிகாரத்தை மக்களிடம் கொடுத்திருக்கிறது. அந்த மக்களுக்கான அதிகாரத்தை நாம் சரியாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் நாங்கள் சொல்கிறோம். உங்கள் தொகுதியில் இருக்கும் வேட்பாளர்களையும் அவர்கள் வைக்கும் கொள்கைகளையும் நோக்கங்களையும் பார்த்து ஓட்டு போடுங்கள். கட்சிகளை பார்த்து தயவு செய்து ஓட்டு போடாதீர்கள். கட்சிகளுக்கு வாக்கு அளிப்பதல்ல மக்களாட்சி. மக்களாட்சி என்ற அந்த வரையறையில மக்களால் மக்களுக்காக மக்களே ஆட்சி செய்கிறது என்று சொல்லல. அது எங்கிருந்து வந்தது? கட்சி. ஒரு வீட்டுக்கு அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க. அம்மா இது இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரூல் வச்சுக்கிறாங்க. அப்பா தனியா ஒரு ரூல் போட்டுக்கிறாரு. இப்ப அப்பா தனியா ஒரு ரூல் இருக்காங்க, அம்மா தனியா ஒரு ரூல் போட்டுக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த குடும்பத்தை சரியாக வழிநடத்த முடியுமா அப்படின்ற கேள்வி கேட்டு பாருங்க. அம்மா ஒரு முடிவு எடுக்கிறாங்க, அப்பா ஒரு முடிவு எடுக்கிறாரு. இந்த 2 முடிவுகளையும் வைத்து அந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களோ குழந்தைகளோ உறவினர்களோ சரியாக வழிநடத்தப்படுமா? ஒரு வீட்டிற்கு 2 குழந்தைகள் இருக்க கூடாது. அப்ப இருவரும் ஒற்றுமையாக இருந்து எது சரியானது அப்படின்ற ஒரு முடிவை எடுக்க வேண்டும். சரியில்லையா? அப்போ இந்த தமிழ்நாட்டுக்கான இந்த மக்களாட்சி முறையில இந்த ஆட்சி எப்படி அமைக்கப்பட வேண்டும்? இந்த தமிழ்நாட்டிற்கு, இந்த தமிழ் மண்ணிற்கு நாம் என்னெல்லாம் செய்ய வேண்டும்? எதையெல்லாம் இந்த மக்களுக்கு செய்ய வேண்டும்? கல்வி எல்லாத்துக்கும் கொடுக்கணுமா? சமமாக கொடுக்கணுமா? ஆமா. மருத்துவத்தை இலவசமாக அனைத்து மக்களுக்கும் சமமாக கொடுக்க வேண்டுமா? ஆமா. இந்த இயற்கை வளங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டுமா? ஆமா. மக்களினோட வாழ்வாதாரம் அனைத்தும் சரியாக சமமாக அனைத்து மக்களும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமா? ஆமா. இப்படியெல்லாம் அனைவரும் அனைத்தும் சமமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த மக்களாட்சி சமமாக சரியாக இருக்க வேண்டும். அப்ப மக்களாட்சி சரியாக இருக்க வேண்டும் என்றால் அந்த அவ்வளவு பெரிய அதிகாரத்தை நமக்கு ஓட்டு என்ற ஒன்று மூலமாக கொடுத்திருக்காங்க. அந்த ஒரு முறையில் அன்னைக்கு ஓட்டு போட்டு ரொம்ப சந்தோஷமா வந்தல, சந்தோஷமா வந்துட்டு 5 வருஷம் போராடுறீங்கல்ல. நீங்க தெருவில் இது வரல, தண்ணி வரல, விளக்கேறில, மின்சாரம் வரல. இன்னொரு விஷயம், இது உண்மையாகவே யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான் என்று சொல்கிறேன். மக்கள் அனைவரும் அறிவார்ந்த மக்கள் நான் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். ஓட்டுக்கு காசு கொடுப்பதும் குற்றம், வாங்குவதும் குற்றம். இந்த வரியை நம்ம எடுத்துக்கலாம். ஓட்டுக்கு காசு கொடுப்பதும் குற்றம், வாங்குவதும் குற்றம். ரொம்ப வேடிக்கையான இந்த அறிவார்ந்த சமூகத்தில் ஒரு வேடிக்கைக்குரியான ஒரு சொல்லாடல். வாக்கு
இருக்கிறது. அந்த வேட்பாளராய் நிற்கிற அந்த வெற்றி வேட்பாளராய் இத்தனை ஆண்டு காலம் 5 ஆண்டு காலமாக அதிகாரத்தில் இருக்கிறார்கள். 5 ஆண்டு காலம் இந்த மக்களை ஆட்சி புரிகிறார்கள். அவர்களால் என்னவெல்லாம் அனுபவித்துக் கொள்ள முடியுமோ அதையெல்லாம் அனுபவித்துக் கொள்கிறார்கள் இந்த மக்கள் வரி பணத்திலிருந்து. திரும்பவும் ஓட்டு கேட்டு வரும்பொழுது நான் காசு கொடுத்து நான் ஓட்டு வாங்கிக்கிறேன். அந்த 5 நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் காசு போய்கிட்டே இருக்கும். நீங்க இன்னும் நம்ம ஓட்டுக்கு காசு இல்லையே சொல்றாங்க அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீர்கள். மக்களாட்சி என்ற ஒரு மிகப்பெரிய தத்துவம் கேள்விக்குறியாகிற ஒரு இடம். இந்த ஓட்டுக்கு நீங்கள் காசு வாங்க. ரொம்ப கேவலா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? திரைப்படத்துல மக்கள் நீங்க தான் தப்பு பண்றீங்க, மக்கள் ஓட்டு வாங்கிட்டு நீங்க தான் காசு போட்டுட்டீங்க, லஞ்சம் நீங்க தான் கொடுக்குறீங்க, ஊழல் நீங்க தான் கொடுக்குறீங்க. யார் வாங்குறா? நான் தான் கொடுக்குறேன். அவர் பர்த் சர்டிபிகேட்டோ டெத் சர்டிபிகேட்டோ ஏதோ ஒரு கம்யூனிட்டி சர்டிபிகேட்டோ வருமான சான்றிதழோ சாதி சான்றிதழ் ஏதோ ஒரு சான்றிதழ் வாங்குவதற்காக நான் ஒரு அரசு அலுவலகத்திற்கு போகிறேன். நான் போய் உங்ககிட்ட ஒரு அப்ளிகேஷன் லெட்டர் வாங்கி கொடுக்குறேன், எனக்கு இது வேணும் அது வேணும்னு. யாராவது ஒருவர் அதே ஒரு மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் அந்த முடித்து கொடுங்க அந்த வேலையை எந்த அரசு அலுவலர் உங்களுக்கு வழங்கியிருக்கிறார்? யாராவது ஒருவர் அவங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். ஏதோ ஒரு நார்மலா ஒரு வருமான சான்றிதழோ சாதி சான்றிதழையோ ஏதோ ஒரு சான்றிதழ் ஒரு அரசு அலுவலகத்துக்கு போய் சாதாரணமா உங்களால வாங்கிட்டு வந்துட முடியுதா? இந்த படத்துல என்ன சொல்றாங்க? நீங்க காசு கொடுத்தது கட்டம், நீங்க தான் லஞ்சத்தை ஊக்குவிக்கிறீங்க, நீங்க தான் லஞ்சத்தை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க. வாங்கியது யார் குற்றம்? சட்டத்தை அடிக்கக்கூடிய ஒரு இடத்தில் இருப்பவர் எப்படி அந்த பணத்தை வாங்கிக் கொண்டு வேலையை செய்யலாம்? அதற்காக தான் மாதம் ஊதியம் ஒன்று தராங்க. அவனுக்கு அந்த பாஸ் 200 ரூபாவோ 300 ரூபாவோ 500 ரூபாவோ 1000 ரூபாவோ கொடுக்கலன்னா அந்த சர்டிபிகேட் அவனுக்கு கிடையவே கிடைக்காது. சத்தியம். நாளைக்கு கூட யாராவது ஒருவர் அந்த வகுப்பில் சென்று ஏதோ ஒரு அப்ளிகேஷனை போட்டு எனக்கு ஏதோ ஒரு சான்றிதழ் வேணும் என்று சொல்லுங்கள். ஒரு நாளிலே உங்களுக்கு எந்த விதமான தடையும் இன்றி அவர்கள் அளித்தார்கள் என்றால் இந்த மக்களாட்சி சரியாக நடக்கிறது என்று பொருள். அப்ப இந்த ஆட்சி சரியாக இல்லைன்னா அதற்கு அரசாங்கம் தான் பொறுப்பேற்க வேண்டும். அரசு அலுவலர்கள் தானே அவர்கள். அப்ப அந்த அரசு அலுவலர்களை சரியாக யார் கேள்வி கேட்கும்? கேள்வி கேட்கும் இடத்தில் இருப்பவர்கள் எல்லாருமே தவறு செய்கிறார்கள். அப்ப எப்படி இந்த அரசாங்கம் மக்களாட்சி சரியாக நடைபெறும்? எனக்கு ஒரு சர்டிபிகேட் வேணும், எனக்கு ஒரு சான்றிதழ் வேணும்னு நான் போய் கெஞ்சி கேட்டாலும் வராத ஒரு சர்டிபிகேட் சான்றிதழ் 500 ரூபாயோ 1000 ரூபாயோ 1500 ரூபாயோ அந்த ஆபீஸ்க்கு கொடுத்தா எனக்கு கிடைக்கும் என்று சொன்னால் இந்த ஜனநாயக நாட்டிலே எனக்கு உரிமை எங்கே இருக்கிறது? அப்போது நான் காசு கொடுக்கத்தானே வேண்டும். எனக்கு அந்த சர்டிபிகேட் வேணும். 3 வேளை வயிற்று கஞ்சிக்காக நம்ம ஓடுகிறோம், தினந்தோறும் ஓடுறோம், கஷ்டப்படுறோம். அந்த 3 வேளை வயிற்றை நிரப்புவதற்காக இவ்வளவு இழிவுகளையும் நாம தாங்குகிறோம் இல்லையா? அந்த இடத்தில் காசு கொடுப்பது குற்றமாகவே வைத்துக் கொண்டாலும் வாங்கியது யார் குற்றம்? 2 ஸ்டேட்மெண்ட். அரசு அலுவலகத்திலே நம்ம காசு கொடுக்கிறது, அவங்க வாங்குறது அதுதான் குற்றம், கொடுப்பது குற்றம். அதாவது கொடுப்பது குற்றம் அப்படின்னு நான் ஃபுல்லா சொல்ல. ஆனா கொடுத்தால் தான் அங்கே வேலை நடக்கிறது என்று சொன்னால் அங்கே வாங்கப்படுவதாலே குற்றம். ஒரு ஸ்டேட்மெண்ட். 2வது ஸ்டேட்மெண்ட் ஓட்டுக்கு காசு கொடுப்பது. காசு கொடுத்துட்டு சட்டத்தில் எழுதி வைக்கிற உரிமையை மீறி நீங்க தைரியமா அந்த பறக்கும் படை விமானப்படை எல்லா படையும் தாண்டி இந்த 40-50 நாளுக்கு முன்னாடி எல்லா பணப்பட்டுவாடையை முடிச்சுட்டு கடைசி 3 நாளுக்கு முன்னாடி எல்லா லைட்டும் ஆஃப் ஆயிடும். எல்லா தெருவில் இருக்க லைட்டும் ஆஃப் ஆயிடும். இதை யாருக்குமே கண்டு தெரியாது. அந்த 4-5 நாட்களில் ஒரு பொருளை இருப்பது போல உங்களுக்கு காசு கொடுத்து அந்த ஓட்டை வாங்கி செல்கிறார்கள். அந்த ஓட்டு கைப்பட இதை சொல்றதுனால உங்களுக்கு இன்னொரு கேள்வி வரும். இது ஏன் பண்ணண்டா? நான் செலுத்துற வரி பண்ணண்டா, எனக்கு அந்த பணத்தை வாங்கிக்கிறதுக்கு உரிமை இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் தான் அந்த ஊழலையும் லஞ்சத்தையும் ஆதரிக்கிறீர்கள் என்று பொருள். என் பணம் எனக்கு எப்படி வரணும்? என்னோட பணம், நான் செலுத்துகிற வரி பணம் எனக்கு எந்த வழியில் திருப்பி அளிக்கப்பட வேண்டும். 500 ரூபாய் 1000 ரூபாய் ஓட்டுக்கு முன்னாடி காசு கொடுத்துட்டா அது ஏன் பணம் ஆயிடுமா? அப்ப நான் வரி செலுத்த மாட்டேன் என்று சொன்னேன். இது முன்னாடி சொன்ன அதே பாயிண்ட் சொல்றேன். 2024-25 நிதியாண்டுல நான் 7 லட்சத்திற்கும் மேலாக ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன்ல தனியார் நிறுவனத்தில் வேலை புரிகிறேன். நான் 24,000 ரூபாய் வரி கட்டினேன் வருமானத்திற்கு. அந்த 24,000 ரூபாய் எந்த வழியில் எனக்கு திரும்பி வந்தது? 24,000 ரூபாய் 24,000 ரூபாய் வருமான வரியாக நான் இந்த அரசாங்கத்திற்கு கட்டியிருக்கிறேன்.
இருக்கிறது. அந்த பணம் எந்த வகையில் எனக்கு திரும்பி வந்தது? எனக்கு இலவச கல்வியாக வரல, இலவச மருத்துவமாக வரல, எனது வாழ்வாதாரத்தை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த பணம் திருப்பி வரல. 1000 ரூபாய் அட்டைக்கு வருது. நான் வந்து இன்கம் டாக்ஸ் லேப்ல வருமான வரி கட்டுறதுனால எனக்கு அந்த 1000 ரூபாய் கணக்கு நாங்க வரல. அந்த பணம் எங்களுக்கு வேண்டவும் வேண்டாம். இவ்வளவு உரிமையை பேசும் நாங்கள் அதை வாங்குவதற்கு ஒன்றும் அந்த நிலைமையில் இல்லை. அந்த நிலைமையில் எந்த மக்களும் வாங்கக்கூடாது என்பதைத்தான் உங்களுக்கு உரிமை இருக்கிறது. பெரிய உரிமை என்ற ஓட்டு உங்களுக்கு இருக்கிறது. அந்த ஓட்டை விற்காதீர்கள். இந்த மக்களாட்சி முறையில் எல்லா சட்டங்களும் இருக்கிற நாட்டில் இப்படி எப்படி நடக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அப்போ இங்க யார் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுகிறார்கள்? யார் அந்த இடத்தில் இருக்க வேண்டும்? யார் அந்த சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுகிறார்கள் என்ற கேள்வி இருக்கிறது. யார் அந்த சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவது? எப்படி காப்பாற்ற வேண்டும்? ஓட்டு போயிட்டு விட்டு அவரவர்கள் வீட்டிற்கு சென்று விடுகிறீர்கள். அங்கே நடக்கிற ஊழலையும் லஞ்சத்தையும் என்னோட வாழ்வாதாரம் தினமும் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருப்பதை யார் கேள்வி கேட்கிறீர்கள்? உங்களுக்கு கேள்வி கேட்கும் உரிமை இல்லை என்று யார் சொன்னது? நீங்கள் கேள்வி கேட்க முன்னரவே மாட்டுகிறீர்கள். 5 வருடங்களாக ஒரு எம்எல்ஏ உங்கள் தொகுதியில் இருக்கும் வேட்பாளரை, உங்கள் தொகுதியில் நின்று கொண்டிருந்த ஒரு வெற்றி வேட்பாளரை உங்களால் பார்க்க முடியவில்லை. 5 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மாதத்திற்கு முன்னால் தேர்தல் இருக்கும் 1 மாதத்திற்கு முன்னால் அவர் வீதியாக திருத்தரமாக வருகிறார். அவரை பார்த்து உங்களால் கேள்வி கேட்க முடியாதா? எனக்கு இருக்கும் ஓட்டை உன்னால் காசு கொடுத்து வாங்க உரிமை உனக்கு யார் கொடுத்தது என்று உங்களால் கேட்க முடியாதா? 5 வருடமாக பார்க்க முடியாத ஒரு எம்எல்ஏவை 5 நாட்களுக்கு முன்பு உங்களால் எப்படி இலவசமாக பார்த்துவிட முடிகிறது? எந்த உரிமையும் எனக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று கூட ஏன் தெரிந்து கொள்ள மாட்டேங்கிறீர்கள்? இது எல்லா அவநிலையையும் பார்த்து 6 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த வரலாற்றில் 4 தமிழ்ச்சங்கங்களை தொடர்ந்து 5ஆம் தமிழ்ச்சங்கம் என்ற மாபெரும் இணையல் அமைப்பை இந்த தமிழ் மக்களுக்காக, இந்த தமிழரின் நலன் காப்பதற்காக 6 ஆண்டுகளுக்கு முன்பு 5ஆம் தமிழ்ச்சங்கம் என்ற இணையல் அமைப்பை திருமண பாண்டியன் ஐயா அவர்கள் தொடங்கினார். இந்த உலக வரலாறு, ஆன்மீகம், அரசியல், அறிவியல், விஞ்ஞானம் இப்படி பல்வேறு விடயங்களை உலகத்தில் 20,000 ஆண்டு கால மானுட வரலாற்றை ஒட்டுமொத்தமாக மீட்டெடுத்திருக்கிறது அந்த சங்கம். அந்த வகையில் இவ்வளவு நம்ம பேசணும் இல்லையா, இவ்வளவு கேள்விகளையும் கேட்டோம் இல்லையா, இது எல்லாம் எங்கே வந்து நிற்கிறது என்றால் அதிகாரம் என்ற ஒற்றை புள்ளியில் வந்து நிற்கிறது. எவ்வளவுதான் பேசினாலும் இங்கே எதுவும் மாறப்போவதில்லை என்று தெரிந்த பிறகு அந்த அதிகாரம் தான் அதை முடிவெடுக்கிறது என்ற போது அந்த அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் இல்லையா, அந்த அதிகாரத்திற்கு நாம் வர வேண்டும் இல்லையா? அப்போ அரசியல் அதிகாரம் தேவை என்பதை உணர்ந்து 2 ஆண்டுகளுக்கு முன்பு அரசியல் பட்டய படிப்பு என்ற வகுப்பை 5ஆம் தமிழ்ச்சங்கம் எடுத்தது. அந்த பட்டய படிப்பில் பல்வேறு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றார்கள். அப்படியான அந்த ஒரு அறிவு புரட்சியில் இந்த செங்கல்பட்டு தொகுதிக்காக, உங்களின் மக்களின் நலனுக்காக, இந்த தொகுதியின் நலனுக்காக, இந்த மக்களின் வாழ்வாதாரம் சரியாக அமைந்துவிட வேண்டும் என்ற பெரிய கனவை உருவாக்கி திரு இசக்கேப்பன் ஆசாரி ஐயா அவர்கள் இந்த தொகுதியிலே சுயேட்சை வேட்பாளராக கப்பல் சின்னத்தில் போட்டியிடுகிறார். நீங்கள் இந்த சின்னத்திலே வாக்களித்து நாங்கள் சொன்ன எல்லா கேள்விகளுக்கும் உங்கள் மனதிற்குள்ளே கேள்வி கேட்டு விடைபெற்றுக் கொள்ளுங்கள். இந்த கப்பல் சின்னத்தில் வாக்களித்து உங்களை வெற்றி வேட்பாளராக ஆக இந்த 5ஆம் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தமிழோட வரலாறு நீங்க பார்க்கணும்னா தமிழ்ச்சந்திராவை பிறகு எடுத்து பாருங்க. யூடியூப்ல தமிழ் சங்கம் 5ஆம் தமிழ் சங்கம் 2.3 3.2 வந்து நீங்க நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க. நம்மளோட வரலாறு நிறைய ஐயா கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க, பாண்டியன் ஐயா. இந்த வரலாறை நீங்க பார்த்தாலே நீங்க தன்னிச்சையா நம்மளுக்கு ஏற்றுக்கொள்வீங்க. நீங்க வேற எதுவும் நம்மளுக்கு பார்க்க வேண்டாம். நம்ம யூடியூப்ல போயிட்டு தமிழ் சந்திரா பேரை எல்லா யூடியூப்லையும் போயிட்டு அதை சர்ச் பண்ணி பாருங்க. நம்மளோட வரலாறு, பண்பாடு, நம்மளோட கடலோட வழிபாடு, வரலாறு எல்லாமே இருக்குல்ல. ஒவ்வொருத்தரும் அதை பார்க்கணும். நீங்க பார்த்தாதான் அதோட வரலாறு நீங்க தெரிஞ்சுக்கீங்க. அது தெரிஞ்சாலே நீங்க உங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க. ஏன்னா உங்களுக்கு
அதாவது சுயேட்சை அளிக்கிறது இது வந்து 10-11 வச்சுட்டு இருக்கீங்க. நாங்கள் 10-11 கிடையாது. நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்காக தமிழ் தேசத்துக்காக வந்திருக்கோம். நாங்கள் வந்து 5ஆம் தமிழ் சங்கத்தில் 2 வருஷம் படிச்சுட்டு வந்திருக்கோம். நீங்கள் 2 பக்கம் இந்த பேனரை பார்த்துருப்பீங்க. இந்த பேனரில் இருக்க எல்லா புகைப்படமே தமிழ்நாட்டில் இருக்க 62 தொகுதியிலும் நாங்கள் சுயேட்சை அளிக்கிறோம். அந்த சுயேட்சை அளிக்கிறவங்க எல்லாருமே அரசியலுக்காண்டி தனிப்பட்ட பயிற்சி வந்து திரு முனைவர் பாண்டியராஜன் மூலம் படிச்சுட்டு வந்திருக்கோம். அதான் எங்களுக்கு தெரியும் அரசியல் என்ன, அரசியல் சூழ்ச்சி என்ன இருக்கு, சூழ்ச்சி பின்னப்பட்டிருக்கு எங்களுக்கு தெரியும். அந்த சூழ்ச்சியிலிருந்து உங்களை எப்படி காப்பாற்றுங்கிறது எங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் செங்கல்பட்டில் இருக்க அந்த சுங்கச்சாவடி நம்ம நீங்கள் எத்தனை தெரியும்னா அந்த சுங்கச்சாவடி வந்து நம்ம சோதனைச்சாவடி மட்டுமா தான் இருக்கும். சுங்கச்சாவடி வசதி எதுவும் இருக்காது. அந்த அளவுக்கு நம்ம நிறைய பிளான்லாம் வச்சிருக்கோம். எங்களோட தீரடிக்கை எடுத்து படிச்சு பாருங்க. காவல்கள் போலீஸ்காரங்க டைம் கொடுத்து முடிஞ்சு போச்சு. அதனால அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுருக்கோங்க. எங்களுக்கு காவல் கொடுத்த காவல் ஆய்வாளருக்கு எல்லாத்துக்குமே நன்றி. எங்களுக்கு செங்கல்பட்டு மாவட்டம் சுயேட்சை உபாதை எனக்கு கப்பல் சிறப்பு வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். 5ஆம் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர்களுக்கு வாக்களியுங்கள். செங்கல்பட்டு கப்பல் சின்னத்திலே வாக்களித்து நமது வேட்பாளருக்கு இசக்கியப்பன் வேட்பாளர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற வையுங்கள். தமிழகத்தின் தலைவிதியை நாம் தான் மாற்ற வேண்டும். மண்ணின் மைந்தர்கள் ஆள வேண்டும். நம்மை ஆள்பவர்கள் தெரிந்தவர்கள். ஒரு நாடு அந்த நாட்டுக்குரிய மக்களால் ஆளப்படும் போதுதான் அந்த நாடு வளம் பெறும். மாற்றானுக்கு நம்மை நல்லார்கள் செய்ய வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது. நமக்குத்தான் நம்ம மண்ணை பற்றி தெரியும். அதை அறிந்து புரிந்தவர்கள் தான் நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் நிறைய ஆய்வுகள் செய்திருக்கிறோம். வரலாற்று ஆய்வுகள், ஆன்மீக ஆய்வுகள் எல்லாம் பண்ணியிருக்கோம். இந்த நாட்டை ஆள்கின்ற தகுதி இந்த 5ஆம் தமிழ்ச்சங்கத்தினுடைய வேட்பாளர்களுக்கு இருக்கிறது. 2 ஆண்டுகள் அவர்கள் பட்டய படிப்பு படித்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, அவர்கள் தகுதியான வேட்பாளர்கள். எனவே இந்த தொகுதியிலே 5ஆம் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக போட்டியிடும் வேட்பாளர் இசைக்கேற்பன் அவர்களுக்கு கப்பல் சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற வைக்குமாறு உங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கான தேர்தல் இது, உங்களின் நலனுக்கான தேர்தல் இது. எனவே கப்பல் சின்னம் தான் உங்களின் சின்னம். ஆதரிக்குமாறு உங்களை கேட்டுக்கொண்டு தமிழ்நாடு தமிழருக்கு